Hello students, welcome to Furker Academy. நான் உங்கள் பாலபசரன். இந்த வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்ட் புக் டேம் 2 பத்தி டீடைலா பார்ப்போம். டேம் 2ல 3 இயல் இருக்கு. இயல் 1ல பாத்தீங்கன்னா நீங்க இத மட்டும் நல்லா படித்தால் போதுமானது. இசையம் பழமொழி 400 மகள் இந்திராவுக்கு நேர் எழுதிய கடிதம். இயல் 2ல சித்தர் பாடல்கள் இளமையில் பெரியார் கேட்ட கேள்வி. இயல் 3ல புறநானூறு திணை எடுத்து தெருவாக்கு தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கறத பத்தி பார்த்தா போதுமானது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இசையம் பாரதாசன் எழுதுனது கொடுத்திருப்பாங்க. இதுல ஒண்ணும் கிடையாதுங்க, மலையை வேண்டி பாரதாசன் பாடக்கூடிய ஒரு பாடலை தான் கொடுத்திருப்பாங்க. இது நீங்க படிச்சாலே புரியும். நான் வேணா உங்களுக்கு ஜஸ்ட் என்ன கான்செப்ட்னு சொல்லியிருந்தேன் பாருங்க. மலையே மலையே வாவா, நல்ல வானம் பூனிலே வாவா, இவ்வையமுதுமே வாவா, மழை பெஞ்சு இந்த உலகத்துக்கு நன்மை தரவா, தகர பந்தல், தகரத்தால் போடப்பட்ட அந்த பந்தலில் மழை விழுந்து எப்படி தனதனன்னு சட்டக்கம்பும் அந்த மாதிரி கேட்கட்டும். கூரையிலெல்லாம் சலசலன்னு சத்தம் கேட்கட்டும். நகர பெண்கள் செப்பு குடங்களை தூக்கிட்டு தண்ணி பிடிக்க ஓடட்டும். ஏரி குளங்கள் வழியட்டும். நாடு எங்கும் இன்பம் பொழுகிட்டும். ஏரி குளங்கள் நல்ல நீர் வந்துச்சுன்னா நாடு நல்ல செழிப்பாக இருக்கும். அடுத்த மரமும் தலையும் நல்ல நனைந்தபடி இருக்கட்டும். தலையாய் வெப்பம், அதாவது குறையாத வெப்பம், அதிகமான வெப்பத்தை இது போக்குவதற்கு மழை வா. உழுவார், ஓகேவா, விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் மழை முக்கியம். நீ வந்தனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். இசையமுது எழுதியது பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இதில் உள்ள சொல்லும் பொருளும் லைட்டாக பார்த்துக்கிட்டு அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். ஓகே, பாரதிதாசனுடைய பற்றி 4 பாயிண்ட் தான். புரட்சி கவிஞர்னு அழைக்கப்படுகிறார், பாவேந்தர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். பாரதியார் இருக்கார்ல, ஓகேவா, பாரதியின் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் பாரதியோடைய கவிதையின் மீது கொண்ட காதலின் காரணமாக தன்னுடைய பேரை என்னது பாரதிதாசன் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டார். ஆனால் அவருடைய இயற்பெயர் என்னது சுப்புரத்தினம் தான். இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. எப்படி பாரதியார்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படின்ட்டு இந்த 3 முக்கியமோ, அதே மாதிரி பாரதிதாசன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இந்த 3 முக்கியமான நூல்கள். மேலும் இவர் இந்த இறப்பு பிறப்பெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. இது பெரும்பாலும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. 1891 ஏப்ரல் 29 பிறந்திருக்காரு. ஏப்ரல் 21 1964 இறந்திருக்காரு. இந்த எல்லாருக்கான டேட் ஆஃப் பர்த்தும் லைட்டாக பார்த்துக்கிட்டால் போதுமானது. அடுத்தது பழமொழி 400. பழமொழி 400 எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 அரையனார். இந்த பாடல் நியூ புக்லேயும் ஒரு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. பழமொழி 400ல் கல்வியின் சிறப்பை பற்றி 3 அரையனார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா, தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். ஓகே, இப்போ இதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா என்னென்னா கற்க வேண்டிய நூல்களை நல்லா கற்றுக்கணும். அவர் தான் அறிவுடையார். அப்படி கற்றுக்கிட்டவர் அஃதுடையார், ஓகேவா, அப்படி கற்றுக்கிட்டவர் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை. அவருடைய புகழ் இருக்குல்ல, அவருடைய புகழ் அந்த நாட்டில் மட்டும் இல்லாமல் 4 திசைகளிலும் சென்று இருக்கும். அவருக்கு அந்த நாடு மட்டும் அவருடைய நாடு கிடையாது. வேற்று நாடு எங்கே போனாலும் அது அவருடைய நாடே ஆகும். தமவே ஆகும். எந்த நாட்டுக்கு போனாலும் அவருக்கு அந்த நாடு அவருடைய நாடு மாதிரி தான். அதனால அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் உணவு கொண்டு போக வேண்டாம், வழிநடை உணவு கொண்டு போக வேண்டாம். ஏன்னா அந்த ஊர் மக்களே அவர் நல்ல சிறப்பாக வரவழைத்து உணவளித்து அவரை வாழ வச்சுருவாங்க. ஸோ கல்வியோட சிறப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. கல்வி கற்றுக்கிட்டா போதும், எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையார், அவருக்கு 4 திசைகளிலும் புகழ் பரவியிருக்கும், அவருக்கு புகழ் பரவாத நாடுகள் இல்லை. அவர் அந்த நாடு மட்டும் இல்லை, எல்லா நாடும் அவருடைய நாடு தான். அங்கே போகும்போது அவருக்கு வழிநடை உணவு தேவையில்லை எந்த நாட்டுக்கு போனாலும். அதோட இதுதான் என்னது ஆற்றனா வேண்டுவதில்லைன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் வழிநடை உணவு தேவையில்லை. ஓகே, இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா இது எழுதுனது யாரு? 3 அரையனார். இப்போ 3 அரையனார் என்னன்னா 3 இதில் ஒரு சில யூகங்களில் தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. 3 அப்படிங்கிறது ஊர் பெயராகவும் அரையன் அப்படிங்கிறது அரசனை குறிக்கும் சொல்லாகவும் இருக்கும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது என்ன சொல்றாங்க, 3 அப்படிங்கிறது ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம். ஓகேவா, 3 அப்படிங்கிறது என்னது அரசராக இருக்கலாம். அரையன் அப்படிங்கிறது என்னது புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம் அப்படின்ட்டு 2 விதமான இது கருத்தை சொல்றாங்க. ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க.
இந்த பழமொழி 400 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. மொத்தம் 400 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு பாடலில் இறுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும். இங்கே வந்து என்ன பழமொழின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது தான் பழமொழி. அதாவது என்னது, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் பொருள். எங்கே வேணாலும் போய்க்கலாம், கற்றவன் அவன் கட்டுச்சோறுலாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம், இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. நேரு வந்து பார்த்தீங்கன்னா 1922 இருந்து 1964 வரைக்கும் 42 ஆண்டுகள் நேரு எங்கே போனாலும் அவர் வந்து கடிதம் வந்து எழுதியிருக்கார். இந்த கடிதம் வந்து எங்கே இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் வந்து இந்திரா காந்தி சேர்ந்தபோது அவங்களுக்கு எழுதின கடிதம். ஓகேவா. விஸ்வபாரதி கல்லூரி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதன் என்னும் இடத்துல வந்து இருக்கிறது. அங்கே இவங்க நேரு வந்து அப்போ சிறைச்சாலையில் இருப்பார். ஓகேவா. இதில் எங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஒரு செகண்ட். நேரு வந்து அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் வந்து இருப்பார். 1935 பிப்ரவரி 22 எழுதின கடிதம் தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து தாகூர் விஸ்வபாரதி கல்லூரியில் வந்து படிக்கிறாங்க. கிருபாலினிங்கிறது இந்திரா காந்தி அவங்களுடைய டீச்சர். அப்போ இவர் சொல்லுவார், யார், நேரு சொல்லுவார், நான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது நான்லாம் ஆசிரியர் கூட உரையாடுவேன். அந்த மாதிரி உங்கள் சாந்தி நேகனில் வந்து அப்படி உரையாடுற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் புத்தகம் வாசிப்பதை வந்து கடமையாக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் வந்து கூடாது. இதெல்லாம் முக்கியமானது. சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. அது சொன்னது யாரு? நேரு. அடுத்து ஷேக்ஸ்பியர், மில்டன் போன்ற ஆங்கில படைப்பாளிகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்க சும்மா புத்தகத்தை பற்றி தான் இதில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். பிளாட்டோவுடைய புத்தகங்கள் வந்து சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை. கிரேக்க நாடகங்கள் வந்து நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுபவை அப்படிம்பாங்க. நாடகம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, காளிதாசருடைய சாகுந்தல நாடகத்தை வந்து கண்டிப்பாக வந்து வாசிக்கக்கூடிய ஒரு நாடகம். டால்ஸ்டாயினோட போரும் அமைதியும் அப்படிங்கிறது நூல் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகச்சிறந்த நூல்களில் வந்து ஒன்று அப்படின்ட்டு நேரு வந்து சொல்லுவார். அடுத்த பெர்னாட் ஷாவோட நூல்கள் எல்லாமே வந்து நன்றாக வந்து இருக்கும். அவருடைய நூல்கள் வந்து வாசிக்க எனக்கு மிகவும் பிடித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரனட் ரசல். ஓகேவா. ரசல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ரனட் ரசல் தான் வந்து நேருக்கு பிடித்த ஆளு. அடுத்து ஆங்கிலம் வந்து அருமையானது. அடுத்து 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்வதற்கு வந்து புத்தக படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பாயிண்ட் தான் முக்கியம். இதில் முக்கியமானதை வந்து இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 பாயிண்ட்டும் வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஞாபகம் வைக்கலான்னு சொல்கிறேன். இதை நீங்கள் சேர்த்து படித்தாலே உங்களுக்கு மறக்காது, ஈஸியாக வந்து நினைவு இருக்கும். இப்போ கேம்பிரிட்ஜில் வந்து யார் படித்தா? நேரு படித்தாரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்து இருக்குது. ஷேக்ஸ்பியர்னாலே நமக்கு தெரியும், அவர் வந்து ஷேக்ஸ்பியர் நாடகங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ ஷேக்ஸ்பியரும் பெர்னாட் ஷா இவங்க 2 பேரும் வந்து நாடகம். ஓகேவா. பெர்னாட் ஷாவை வந்து ஷோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ பெர்னாட் ஷோ. ஓகேவா. பெர்னாட் ஷோனா வந்து ஒரு நாடகம். அப்போ ஷேக்ஸ்பியரும் பெர்னாட் ஷோவும் வந்து நாடகம். என்ன நாடகம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம். ஓகேவா. ஆங்கிலேய நாடக ஆசிரியர் இவங்க 2 பேரும். ஷேக்ஸ்பியரும் பெர்னாட் ஷாவும் ஆங்கிலேய ஆசிரியர். ஓகேவா. அப்போ இப்போ இங்கே பாருங்க, கேம்பிரிட்ஜ் முடிஞ்சு ஷேக்ஸ்பியரையும் பெர்னாட் ஷோ, ஓகேவா, இவங்க 2 பேரும் ஆங்கிலேய ஆசிரியர் முடிச்சிட்டோம். அல்மோரா சிறை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது. இது முடிச்சாச்சு. கிருபாலினி வந்து இவங்க இந்திரா காந்தியோட டீச்சர், இதுவும் வந்து முடிச்சாச்சு. அவங்க எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க? விஸ்வபாரதி அங்கே அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இவ்வளோ முடிச்சாச்சு. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரனட் ரசல் அப்படிங்கிறவர் வந்து சிந்தனையாளர், கல்வியாளர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டில் படுத்திருக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சிந்தனையும் தோன்றும். ஓகேவா. சிந்தனை தோன்றுனா கல்வி வந்து நல்லா வரும். அவ்வளோதான். பெட்டில் படுத்திருக்கும் போது சிந்தனை நல்லா தோன்றும். சிந்தனை தோன்றவங்களுக்கு கல்வி நல்லா வரும். அவ்வளோதான். அதே மாதிரி ரஸ்க்கு நல்லா சாப்பிட்டா கல்வி நல்லா வரும்னு வச்சுக்கோங்க. பெட்டில் படுத்திருக்கும் போது சிந்தனை வருது, ரஸ்க்கு சாப்பிட்ற போது கல்வி வந்து நல்லா வந்து வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கேம்பிரிட்ஜ் ஓகே, ஷேக்ஸ்பியர் ஓகே, பெட்டில் படுத்திருக்கும் போது சிந்தனை வரும், ரஸ்க்கு சாப்பிட்டா கல்வி நல்லா வரும், அல்மோரா சிறை ஓகே, கிருபாலினி வந்து ஓகே. அதேமாதிரி காளிதாசர் வந்து நம்ம ஆளு. ஓகேவா. அதனால வடமொழி நாடக ஆசிரியர், இது வந்து ஓகே. அடுத்த மில்டன் வந்து பார்த்திங்கன்னா டன் கணக்கில் கவிதை எழுதுவார். அதனால் அவர் ஒரு கவிஞர். மில்டன் டன் கணக்கில் ஆங்கில கவிதை எழுதுவார். பிளேட் வந்து கிரேக்கத்திலிருந்து உற்பத்தியானது.
டால்ஸ்டாய்னாலே ரஷ்ய கவிஞர் தான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இடத்துல வரும் டால்ஸ்டாயோட ரஷ்ய கவிஞர். அடுத்தது இந்த பெர்னாட் ஷா வந்து ஆல்ரெடி படுத்துட்டோம். இந்த ஷேக்ஸ்பியரும் பெர்னாட் ஷா வந்து என்னது ஆங்கிலேய நாடக கவிஞர். இதை வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியே படிங்க, உங்களுக்கு நல்லா வந்து மனப்படமாயிரும். கேள்வி கேட்டால் இதில் இருந்து தான் வந்து கேட்பார்கள். அடுத்து இந்த ஊர் திருவிழான்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது, ஃபுல்லாக கதையாக தான் இருக்கும். அதனால் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க, போதுமானது. 6 அப்படிங்கிறது சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ங்கிறது ஒரு எண். 6ங்கிறது இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையே நீர் ஓடும் பரப்பு. 6ங்கிறது ஒரு வழி. 6ங்கிறது தனி. இந்த பார்த்துக்கோங்க. அடுத்த தனதன கனகன சலசலங்கிறதுலாம் இரட்டை கிளவி. அடுத்த நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தன பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி பேசுகிறார்கள்? நூல்கள் பற்றி பேசுகிறார். உலகின் மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று அப்படின்ட்டு யாரு நேரு வந்து எதை சொல்றாரு? டால்ஸ்டாயோட போரும் அமைதிங்கிறது யாரு? சாகுந்தலம் வந்து காளிதாசர் எழுதிய நாடக நூல். ஓகே, இதோடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயல் 1 முடிஞ்சு. ஆமாம், அதுக்கப்புறம் ஓகே இங்கே வந்து பாருங்க, பாரதிதாசன் பாரதியாரின் கவிதை மீது காதல் கொண்டவர். சரி. பாவேந்தர், அதாவது பாரதிதாசன் தானே பாவேந்தர்மாங்க. பாவேந்தரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். சரி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், ஆற்றனா வேண்டுவதில். இதுவும் வந்து சரி. தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி தமிழ்நாட்டில் கிடையாது, கொல்கத்தா. அதனால தப்பு. காளிதாசர் ஆங்கிலேயர் கிடையாது, வடமொழி நாடக ஆசிரியர். இதுவும் தப்பு. ஊர் திருவிழாவில் விதவிதமான ஆட்டங்கள் நடைபெறும். இது வந்து சரி. அடுத்து இதுக்கு வந்து செங்கலை இந்த சே வரும், இது வேல் இந்த வே வரும். உலக பெதுமறைன்னு போட்டிருக்காங்க, பொதுமறை. தேல்வியை தோல்வியை, அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இயல் 2 சித்தர் பாடல். இதில் உள்ள பாடல் வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு தடவை நல்லா வந்து படிச்சுக்கிடும். அதுவுமே இந்த பாட்டு செமையாக இருக்கும். பாருங்க, வைதூரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. அதாவது உன்னை யாராட்டும் ஏசுனா கூட நீ அவங்கள ஏசாத, இந்த உலகமே பொய் பேசினாலும் நீ பொய் பேசாத. வெய்ய வினைகள் செய்யாதே, கள்ள வீணில் பறவைகள் மீது எரியாது. கல்லை கொண்டு பறக்கக்கூடிய பறவைகள் மீது எரியாதே. வெய்ய வினைகள்னா வந்து என்னன்னா மற்றவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்காதே, அப்படிதான் வந்து வரும். ஓகேவா? அது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, சொல்லும் பொருள். வெய்ய வினைனா துன்பம் தரும் செயல், மற்றவங்களுக்கு துன்பம் தரும் செயல்களை வந்து நீ செய்யாதே அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அடுத்தது, பாம்பினை பற்றி ஆட்டாதே, ஒன்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே. அதாவது என்னதுன்னா பாம்போடு வந்து விளையாடாத. ஓகேவா? பாம்போடு விளையாடாத, பெண்களை பற்றி தப்பாக வந்து பேசாத. வேம்பினை உலகில் ஊட்டாதே. வேம்பினைன்னா கசப்பான சொற்களை வந்து உலகத்தில் வந்து பேசாத. உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே. நான் தான் பெரிய ஆளு அப்படின்ட்டு இருமாப்பு கொண்டுட்டு அலையாதே. போற்றும் சடங்கை நண்ணாதே. எல்லாரும் பண்ணக்கூடிய சடங்குகளை நீ வந்து நம்பாத, அதை பண்ணாத. உன்னை புகழ்ந்து பலரில் புகழில் ஒண்ணாதே. இது வந்து என்னன்னா, உன்னை புகழ்ந்து பேசுவாங்களே, இந்த பலரில்னா பலர் கூட்டல் இல்லைன்னா வந்து வீடு. உன்னை புகழ்ந்து பேசக்கூடிய வீடுகளுக்கு வந்து நீ போகாதே. சாற்று முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே. சாற்றும்னானது நம்ம வந்து வாழ்க்கை பெருசாக சூப்பராக வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கைக்கு என்ன குறைச்ச, நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிறது மாதிரி வாழ்வை பற்றி பெரிதாக எண்ணாதே. மற்றவர்களுக்கு வந்து இழிவை வந்து பண்ணாதே. கள்ள வேண்டும் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே. அதாவது போலியாக வந்து நடிக்காத. அப்படி நடித்தனா இந்த பாவத்தை வந்து கழிப்பதற்கு எந்த ஆற்றுல போய் நீ மூழ்கினாலும் அதில் வந்து பயன் கிடையாது. அதுக்கு வந்து இங்கே கங்கைன்னு கொடுத்துருக்காங்க. கொள்ளை நினையாதே. அதாவது மற்றவங்க பொருட்கள் மேலே திருட ஆசைப்படாதே. நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. ஒருத்தங்க கூட நீ நட்பாக இருக்க, நட்பு வந்து பிரிந்த பிறகு அவங்கள பற்றி மற்ற ஆள்கிட்ட வந்து கோல் மூட்டாதே அப்படின்ட்டு கடுவெளி சித்தர் வந்து சொல்லியிருப்பார். இந்த பாடலும் சரி இந்த பொருளும் சரி ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. பாடல் பொருளை படிச்சுக்கோங்க, இந்த சொல் பொருளும் வந்து படிச்சுக்கோங்க, ஈஸியாக தான் வந்து இருக்கும். கடம்னா உடம்பு. இது வந்து டிஎன்பிசியில் வந்து அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. ஓகே, இப்போ பாடல் குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் தான் யாரு? சித்தர்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னுன்னு கேட்கலாம். 400 ஆண்டுகள். நமக்கு நிறைய சித்தர்கள் இருக்காங்க. இங்கே 3 சித்தர் கொடுத்துருக்காங்க. பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர், அழுகுனி சித்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாட்டை எழுதுனது பார்த்தீங்கன்னா யாருன்னா கடுவெளி சித்தர்.
கடுவெளி சித்தரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேள்வியை தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இது கூட கேட்கலாம், எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறிய சித்தர் யாருன்னு கேட்டால் கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே, அதான் கடுவெளி. ஓகேவா, வெளின்னு வந்திருக்கா. ஸோ வெட்ட வெளி, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியில் வந்து வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்டவர் யாரு? கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். அடுத்த இளமையில் பெரியார் கேட்ட கேள்வி. பெரியாரோட பேர் ராமசாமி. ஓகேவா, அவர் வந்து ஒரு குறும்புகார சிறுவர். எதுக்கு எடுத்தாலும் ஏன் எப்படி எதற்குன்னு கேட்பாரு. அவருடைய பெற்றோர் வந்து வெங்கடப்பரும் சின்னத்தாய் அம்மாளும் ஆவாங்க. ஓகேவா, இவருக்கு ஒரு 12 வயசு இருக்க போது ராமநாதன் கடையில் ராமநாதன் ஒரு கடையில் இவர் உட்காந்துருக்காரு பெரியார். அப்போ வந்து எல்லாம் தளபதி பற்றி தான் நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து தராசு தட்டி விட்டுட்டு அவர் மண்டையில் அடிச்சுட்டு, ராமநாதன் மண்டையில் அவர் வந்து இவர் பெரியார் ஏசுறாரு. என்ன நீங்கள் தானே எல்லாம் தளபதி பற்றின்னு சொன்னீங்க, அது மண்டையில் தராசு தட்டுன்னு தளபதி தான் நினச்சிக்கோங்கம்பாங்க. அதுமாதிரி அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, பள்ளிக்கு செல்லும் போது உனக்கு தாகம் எடுத்துச்சுன்னா யார் வீட்டுக்கும் போய் தண்ணி கேட்காத, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்குது அப்படிம்பாங்க. அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்தவர் தான் இவர். அடுத்த ஜாதி உயர்த்தாளுகளை வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பகுத்தறிவாளர் சங்கம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குனாரு. மகாத்மா காந்தியோட தொண்டராக வந்து இவர் இருப்பார். காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்தார். கள்ளுக்கடை மறியலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஈடுபட்டார். கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதுனால அவர் தன்னோட தென்னை மரங்களை வந்து வெட்டி சாய்ச்சார். கதிர் அணிய வந்து வேண்டும் அப்படின்ட்டு பரப்புரை செஞ்சார். கதர் துணிகளை தான் வந்து போட்டார். ஓகேவா, மக்கள் அனைவரும் மனித ஜாதி அப்படின்ட்டு ஓரினமாக இருக்க வேண்டும் அப்படின்னாரு. கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிறது ஊரில் அப்படிங்கிற ஒரு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவர் வந்து நடப்பதற்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார். அதான் வைக்கம் வீரர் அப்படின்ட்டு அழைக்கப்படுவார். கீழ் ஜாதி மேல் ஜாதி இந்த வேற்றுமையெல்லாம் போகணும்னா கல்வி அப்படிங்கிறது நமக்கு தேவை அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். சுயமரியாதை இயக்கம் வந்து உருவாக்கியிருப்பார். அது வந்து வலுவடையும் வந்து செஞ்சார். ஆண்களும் பெண்களும் வந்து சரிபாதி, ஆண்களும் பெண்களும் எல்லாம் வந்து சமம், பெண்களையும் வந்து மதிக்க வேண்டும், பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் அல்ல, அவர்களுக்கு வந்து அறிவும் சுயமரியாதையும் தான் வந்து மிக முக்கியம் அப்படின்ட்டு பெரியார் பேசியிருப்பார். அது வந்து பெண்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. மேலும் பெரியார்னு பேர் வந்து யார் கொடுத்துருப்பாருன்னா தாய்மார் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது 6வது புக்குனால இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீலாம்பிகை அம்மையார் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியார் அப்படிங்கிறது பட்டம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தலைமையில் நடக்கும்போது வேற யாரோ கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அந்த இதில் தான் கொடுத்துருப்பாங்க. அது ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இது வந்து கேள்வி கிடையாது. இப்போ தாய்மார் தான் வந்து பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க, தாய்மார்னு ஆப்ஷன்லேருந்து அதை கொடுக்காதீங்க, அது கிடையாது. ஓகேவா, அது ஹையர் ஸ்டாண்டர்டில் உள்ளதை எடுத்துக்கோங்க. மற்போரும் குத்துச்சண்டையும் வந்து பயில வேண்டும், அரசு பணி இராணுவம் காவல்துறையிலலாம் வந்து இருக்க வேண்டும், அறிவு என்பது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டே தான் இருக்கும், புதியவனற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்ட்டு பெரியார் வந்து சொல்லியிருப்பார். இவ்வளோதான். இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஓகேவா, இந்த சிறப்பு குறிப்புகள்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து இங்கே முக்கியமானது. ஓகே, பெரியார் வந்து 8600 நாட்களில், ஓகேவா, இது கூட தம் வாழ்நாளில் 8600 நாளில், இது கூட அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஆனால் பார்த்துக்கோங்க, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் வந்து வாழ்நாள் 8600 நாளுன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பெரியாருக்கு லீவ், சண்டே. ஓகேவா, சண்டே மட்டும் லீவ். அப்போ ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 6 நாள். 6 நாளும் 8 மணி நேரம் வந்து பெரியார் வந்து ஒர்க் பண்ணுவார். ஓகேவா, எத்தனை நாள்னு கேட்டால் 6 நாளும் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுவார். அப்போ 8600 நாட்கள். மாற்றி போட்டுறாதீங்க, 6 நாளும் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுவார்னு போட்டுறாதீங்க. 6 நாளும் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுவார். இது வந்து பெரியாருடைய நாட்கள். அடுத்தது 13,12,000 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் வந்து செஞ்சுருக்காரு. இது 13-12 ஈஸியாக தானே இருக்குது, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுவீங்க. அடுத்தது 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் வந்து உரையாற்றிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 10 நாள் இருக்குன்னா இல்லை 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு போட்டுருவார். 10 நாளில் 7 நாள் மாநாடு போட்டுருவார். அதில் 21 மணி நேரம் டு 24 மணி நேரம் வந்து பேசுவார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் 21 இந்த நாள் வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 21,400. ஓகேவா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட்டாஸ் வந்து கொஞ்சம் முக்கியம் தான். இதெல்லாம் முன்னால் கேட்டிருக்காங்க, இப்போ கேட்பாங்களான்னு தெரியாது, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1973 வந்து பெரியார் வந்து இறந்துருந்தார். அதற்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ விருது வந்து பெரியாருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. எதுக்காண்டி? சமுதாய சீர்திருத்த செயல்பாட்டுகளுக்காண்டி
ஐக்கிய நாடுகளின் யுனெஸ்கோ விருது வந்து 1970 வழங்கப்பட்டிருக்கிறது, 3 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நடுவண் அரசு வந்து பெரியாரோட உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ என்னது, 73 இறக்குறாரு. இந்த இறக்குறது டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி 70 யுனெஸ்கோ விருது கிடைக்கிறது. 5 வருஷம் கழிச்சு 1978 பெரியாரோட உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வந்து நடுவண் அரசு வெளியிடுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் தேவை கிடையாது. இந்த தங்க மாம்பழம் ஏதோ ஒரு கதை வரும், இதெல்லாம் தேவை கிடையாது. அடுத்து இயல் 3க்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யாரு? கடுவெளி சித்தர். வைக்கமிரர் பெரியார். பெண்கள் வந்து மற்போரும் குத்துச்சண்டையும் வந்து கற்க வேண்டும். ஓகே. அடுத்து இயல் 3. இயல் 3ல் பார்த்தீங்கன்னா புறநானூறு கொடுத்துருப்பாங்க. புறநானூறு ஔவையார் பாடிய பாடல். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படின்ட்டு புறநானூறு பாடல் ஒன்றை ஔவையார் பாடிடுவாங்க. இந்த பாடலோட பொருள் வந்து என்னன்னா, இது வந்து நிலத்தை பற்றிய பாடல். அந்த நிலத்தை கூட ஆண்களை ஒப்பிட்டு பாடக்கூடிய ஔவையார் பாடல் தான் இது. ஓகேவா? நிலம் அப்படிங்கிறது நாடாக இருந்த என்ன, காடாக இருந்த என்ன, அவளாகு அப்படின்னா என்னன்னா பள்ளமாக இருந்த என்ன, மிசையாகுன்னா மேடாக இருந்த என்ன. அப்போ நிலம் அப்படிங்கிறது நாடாக இருந்த என்ன, காடாக இருந்த என்ன, பள்ளமாக இருந்த என்ன, மேடாக இருந்த என்ன. அந்த நிலத்தில் வாழக்கூடிய ஆண்கள், ஓகேவா, அந்த நிலத்தில் வாழக்கூடிய ஆண்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த நிலமும் நல்ல நிலமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். இந்த 6th தமிழ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரே நாளில் படித்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 இது 8 தொகை நூல்களில் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட பாடல்கள். 8 தொகையும் 10 பாடும் வந்து பார்த்தீங்கன்னா சங்க பாடல்கள். இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதுதான் இந்த சங்க இலக்கியங்கள். தமிழர்களுடைய வரலாறு பண்பாட்டை பற்றி புரிஞ்சு கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. புறநானூறு வந்து தமிழர்களின் கருவூலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த ஆசிரியர் குறிப்பு ஔவையார். ஔவையார் அப்படிங்கிறது சங்கப்புலவர். ஔவையார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெயர் அல்லது பட்டப்பெயர். ஓகேவா? ஔவையார்ன்ட்டு நிறைய ஔவையார் இருக்காங்க. அதில் சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் வந்து இந்த பாடலை எழுதியிருக்காங்க. அதாவது சங்க பாடல்களை எழுதியிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு ஔவையார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆத்திச்சூடியை வந்து எழுதியிருப்பாங்கல்ல, பாடியிருப்பாங்கல்ல, அந்த ஔவையார் வந்து வேற. ஔவையாருங்கிறது ஒரு பட்டப்பெயருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஔவையார் சங்க புலவர் ஔவையார் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதியமானோட ஃப்ரெண்டு. ஓகேவா? இந்த சங்கப்புல ஔவையார் வந்து அதியமானோட ஃப்ரெண்டு. அந்த நெல்லிக்கனியை வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஔவையார் சாப்பிடாம அதியமானு கொடுப்பாங்க. இப்போ நான் சாப்பிட்றதுனால ஒரு இது இல்லை, சாரி, இவர் அதியமானு தான் நெல்லிக்கனியை வந்து கொண்டு வருவார். அதியமான் நெல்லிக்கனியை கொண்டு வந்து ஔவையாரிடம் கொடுப்பாரு. அரிய நெல்லிக்கனியை பெற்றவர் வந்து இந்த ஔவையார் தான். சங்க காலத்தில் வந்து நிறைய பெண் கவிஞர்கள் வந்துடுறாங்க. அவங்கள மிகுதியான பாடல்கள் பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஔவையார் தான். இல்லை டீட்டெயில் அப்படிங்கிறது கேள்வி கேட்கறது மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதியமணி நண்பர் யார்? ஔவையார். அரிய நெல்லிக்கனியை பெற்றவர் யார்? ஔவையார். அவ்வளோதான் கேள்வி கேட்கறது மாதிரி இருக்குது. மற்றபடி இதில் வேணால் கேள்விகள் கொஞ்சம் கேட்கலாம். அடுத்தது திண்ணையை எடுத்து தெருவாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதி. இது ஃபுல்லாகவே வந்து மோட்டிவேஷ்னல் சாங்கு தான். ஒரு டைம் வந்து பாருங்களேன், நல்லா ஃபயராக இருக்கும். உட்கார் நண்பா நல்லதானா, ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவது சுய பலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று புலம்ப வேண்டாம், நெல்லு கூட புள்ளின் இனத்தை சேர்ந்ததுதான், பூமியின் பசியை போக்கவில்லையா, கடலில் நான் ஒரு துளி என்று இது பண்ணாத, கறந்து போவதில் பயன் என, கடலில் நான் ஒரு முத்து அப்படின்ட்டு நினை. அடுத்தது வந்தது யாருக்கும் தெரியாது, வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி உன் கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும், அப்படி இல்லாமல் நல்லா வாழு அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் எப்போவுமே வந்து யார்? தாராபாரதி. திண்ணை தானே உன் தேசம், உன் தெருவொன்றோ உன் உலகம், திண்ணையை எடுத்து தெருவாக்கு, திண்ணை அடித்து தெருவாக்கு, எத்தனை உயரம் மேமலை அதில் நீ இன்னொரு சிகரம் அப்படின்ட்டு பாடியிருப்பார். இது ஃபுல்லாக மோட்டிவேஷனல் சாங் தான், அதனால ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி தாராபாரதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. எழுச்சி மிக்க கவிதைகள் பாடுவதில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி. ஆனால் இது மேக்சிமம் இது இப்படி கேட்க மாட்டாங்க, லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வந்து வல்லவர் யார்? தாராபாரதி. இது ஒரு கேள்வி. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு அப்படிங்கிறது
தாராபரதி கவிதைகள் இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள். இது அவ்வளோவா வந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. இதில் நியூ புக்கில் கூட ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கேட்கலாம். தேசிய காத்த செம்மல். ஓகேவா? பசும்பொன் முத்துராமலிங்கனாரை பற்றி பார்ப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிறது ஊரில் 1908 அக்டோபர் மாதம் 30 வந்து பிறந்திருக்காரு. 1908 அக்டோபர் 30. இவரை பற்றி நியூ புக்கில் இருக்கும், அதில் உள்ள டேட்டா தான் மேக்சிமம் இங்கே இருக்கும். இல்லாத டேட்டாவை மட்டும் படிச்சுக்கோங்க. தந்தையார் உக்கிர பாண்டியனார், தாயார் வந்து இந்திராணி. இவங்களோட தாய் வந்து இளமையில இறந்தனால இஸ்லாமிய பெண்மணினால தான் பாலூட்டி இவருக்கு வளர்க்கப்பட்டிருப்பாங்க. பாட்டி கூட தான் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. பாட்டி கூட இருக்கும்போது அவருக்கு கற்பித்த ஆசிரியர் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குறவர வாசித்தான். இது வந்து முக்கியம், இதெல்லாம் நியூ புக்கில் கிடையாது. குறவர வாசித்தான் தான் அவருடைய ஆசிரியர் பேர். அவரோட பள்ளி கல்வியை பார்த்தீங்கன்னா கமுதியில் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருப்பார் தொடக்கப்பள்ளியில். அதுக்கப்புறம் பசுமலை உயர்நிலை பள்ளியில் படிப்பார் சில ஆண்டுகள். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் உயர்நிலை பள்ளியில் படிப்பார். அவர் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பிளேக் நோய் வந்து வந்துடும். அதனால் வந்து அவரோட கல்வி வந்து நின்றது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கேள்வி அறிவும் பட்டறிவும் அதிகம் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அவருக்கு தமிழ் ஆங்கிலம் 2 மொழி தெரியும். சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர். சிலம்பு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோடிதம், மருத்துவம்லாம் தெரியும். அரசியலில் வந்து இளம் வயதில் வந்து ஆர்வம் கொண்டவர். அதே மாதிரி அவர் பொது தொண்டு ஆட்டத்தில் ரொம்ப இது கொண்டவர். அவருக்கு வந்து 32 சிற்றூர்களுக்கு தமக்கு சொந்தமான நிலங்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருப்பாரு. நிலக்கிழார் ஒழிப்பில் வந்து ஈடுபட்டவர். ஓகேவா? மேலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்றவர். சமபந்தி, எல்லாருக்கும் வந்து ஒன்றா சாப்பிடணும் அப்படின்ட்டு சமபந்தியை வந்து ஆதரித்தவர். குற்ற பரம்பரை சட்டத்தை ஆங்கிலேயர்கள் கொண்டு வரும்போது அதை எதிர்த்து நின்று போராடியவர். ஜாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை அப்படின்ட்டு சொன்னவர். இதெல்லாம் கேட்கலாம். ஜாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்து பெருங்கொடுமை என்று கூறியவர் யாரு? பசும்பொன் முத்துராமலிங்கனார். ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் கொடுத்து யார் சொன்னதுன்ட்டு கேட்கலாம். அடுத்து அவருடைய நாட்டுப்பற்று பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தில் இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சி உட்பட்டிருந்தது. தம் நாடு விடுதலை பெற வேண்டுமென தனியாக வேட்கை கொண்டிருந்தார். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. இல்லை, முக்கியமானது பார்த்தீங்கன்னா வங்காள சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அரசியல் வழிகாட்டியாக வச்சிருக்கார். முத்துராமலிங்கருடைய அரசியல் வழிகாட்டி யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திலகருக்கு வாய்ப்போட்டு சட்டம் போட்டாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கு வந்து வாய்ப்போட்டு சட்டம் போட்டாங்க. தேசிய காத்த செம்மல் யாரு? தேசிய காத்த செம்மல்ட்டு திருவிக்காடுனால அழைக்கப்படுகிறார். அடுத்து இந்த இது பார்த்துக்கோங்க. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதி வாக்கு. இது வந்து யார் சொன்னதுன்னு கேட்டால் நீங்கள் இது முத்துராமலிங்கர் பாடத்தில் தானே படித்தோம். முத்துராமலிங்க தேவர்னு போட்டுறாதீங்க, ஏன்னா இது பாரதியோடைய வாக்கு. இவர் 5 வாட்டி தொடர்ச்சியாக சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. 37, 46, 52, 57, 62 எலெக்ஷனில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர். தெய்வீகமும் தேசியமும் இவருடைய இரு கண்கள் அப்படின்ட்டு வாழ்ந்தவர். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வந்து வீணாகும் அப்படின்ட்டு சொன்னவர். இவருக்கு வந்து ஒரு சில பெயர்கள் இருக்குது. வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டம் மாருதம், இந்து புத்த சமய மேதை அப்படின்ட்டு பலராக வந்து போற்றப்படுகிறாங்க. இதெல்லாம் நியூ புக்லேயே இருக்கும், நல்லா வந்து பார்த்துக்கோங்க. வேதாந்த பாஸ்கர், சிம்பிளாக வச்சுக்கோங்க. பாஸ்கருக்கு வந்து கேசரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஆனால் அன்னைக்கு வந்து கேசரி நல்லா இல்லை, அதனால் அவர் சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டு புத்தர் மாதிரி அமைதியாகிறாரு. இவ்வளோதான் கான்செப்ட். பாஸ்கருக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும், சண்டை போடுற அது நல்லா இல்லைன்ட்டு சண்டை போடுறாரு. அதற்கு பிறகு புத்தர் மாதிரி அமைதியாகிறாரு. இவர் வந்து விவேகானந்தரின் தூதர். ஓகேவா? நேதாஜி வந்து அரசியல் வழிகாட்டி, விவேகானந்தருடைய தூதர், நேதாஜியோட தளபதி. நேதாஜிக்கு வந்து 2 கேட்கலாம், அரசியல் வழிகாட்டி, தளபதி கேட்பாங்க. புலமையில் கபிலர், வலிமையில் கரிகாலன், கொடையில் கர்ணன், பக்தியில் பரமஹம்சர். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு படிச்சிங்கன்னா ஈஸி தான். விவேகானந்தரோட தூதர், நேதாஜி அரசியல் வழிகாட்டி, தளபதி. வேற சத்தியசீலர் முருக பக்தராக, ஆன்மீக புத்திராக, சித்தராக, தென்பாண்டி சீமீன், முடிசூட மன்னராக, நீதி ஒழுவா நேர்மையாளராக. இதெல்லாம் கேட்க மாட்டான். 1, 2 புலமையில் கபிலர். ஓகேயா? கபிலரோட புலமை கிடையாது. புலமையில் கபிலர். வலிமைனா கரிகாலன்.
கொடைனா கர்ணன் தான். பக்தியில் பரமஹம்சராக வந்து வாழ்ந்தவர். பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் பரப்பில் வழுக்கி இறந்தவனும் உண்டு. மனிதனுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா இருள், மருள், தெருள், அருள் அப்படின்ட்டு 4 வந்து குறிப்பிடுகிறாரு. இவர் 55 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் பிறந்த நாள்லேயே இறந்திருப்பார். அக்டோபர் 30ஆம் நாள்லேயே 1963 வந்து அவர் இறந்திருப்பார். இவருக்கு சென்னையில் வந்து உருவ சிலை வந்து இருக்கிறது. இதில் வந்து முக்கியமானது இந்த பாக்ஸையும் வந்து பார்த்துக்கோங்க. 6/9/1939 6/9/1939 நேதாஜி வந்து மதுரைக்கு வந்திருப்பார் முத்துராமலிங்கருடைய விருப்பத்தின் பேரில். 95 வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? 95 இது எல்லாமே கொஞ்சம் ரவுண்டான நம்பரை தானே இருக்குது. 95 அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. 17 பாகங்களால் அவர் சொத்தை பிரித்து ஒரு பாகத்தை அவர் வச்சுக்கிட்டு 16 பாகங்களையும் 16 பேருக்கு வந்து இலவசம் வந்து எழுதி கொடுத்தவர். இதோட அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம தேவையில்லை. நம்ம இந்த 6th இலக்கணம்லாம் பெருசாக முக்கியம் கிடையாது. லைட்டாக எட்டி பாருங்க போதுமானது. இந்த 9th 10th இலக்கணம் வந்து கொஞ்சம் முக்கியம். ஓகே, அடுத்து ஔவையார் வந்து எனது புறநானூறு, தாராபாரதி திணை எடுத்த திருவாக்கு, முத்துராமலிங்கர் வந்து தேசிய காத்த செம்மல், கடலில் நீ முத்துவாக இது. நடுவண் அரசு வந்து முத்துராமலிங்கருக்கு வந்து 95 வந்து இது அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. இதோட டேம் 2 முடிஞ்சு. நாளைக்கு டேம் 3 வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். பை.